வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது மௌரிய பேரரசு ஹிஸ்ட்ரி புக்கில் முக்கியமான பகுதியும் கூட. ஏன்னா அந்த பகுதியை நிறையா பேர் படிக்காமல் போகிறாங்க. ஏன்னா நேராக குப்தர்களுக்கு போகிறாங்க. ஏன்னா அசோகர் அப்படிங்கிற ஒரு டாபிக் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மௌரிய பேரரசில் முக்கியமான ஒருத்தர் தான் அசோகர். சரிங்களா? இந்த அசோகர் தெரியணும் அப்படின்னா மௌரிய பேரரசு முழுவதுமாக படித்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அசோகருடைய கல்வெட்டுகள், தமிழர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய அசோகர் என்ன குறிப்பிட்டாரு, சரிங்களா, அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே மௌரிய பேரரசுடைய தொடக்கத்தில் தான் நமக்கு மௌரிய பேரரசு பற்றி தகவல்கள் தெரிஞ்சுக்கொள்ளும் போது அவங்களால் என்ன செய்ய முடியும், இது பண்ண முடியும். அதனால் என்ன கேட்டால் மௌரிய பேரரசு தகவல்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறணும். இதில் அது 11th புக்கில் இருக்கக்கூடிய தகவல்கள் தாராளமாக போதுமானது. சரிங்களா? இதை கொஞ்சம் ஷார்ட் நோட்ஸாக முடிஞ்சால் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour வீடியோ தான். சரிங்களா? தாராளமாக முடிச்சிட முடியும். சில கிரேக்க வரலாற்று ஆய்வாளர்கள் சமகாலத்து அலெக்சாண்டர் இந்தியாவில் படையெடுத்த வந்தபோது சந்திரகுப்தர் தட்சசீலத்தில் வாழ்ந்து வந்த இளைஞராக இருந்தார். அவர் அப்போ தனநந்தர் தான் இங்கே ஆட்சி செஞ்சுருந்தார். ஆல்ரெடி பார்த்தோம். கிரேக்க வரலாற்று ஆய்வாளர்கள் அவரது பெயரை சாண்டர் கோட்டஸ் என்றும் சாண்டரா கோப்டஸ் என்றும் குறிப்பிடுகிறார்கள். இவர் சந்திரகுப்தர் என்ற சொல்லின் திரிபு அலெக்சாண்டரிடமிருந்து பெற்ற உந்துதலால் அலெக்சாண்டர் படையெடுத்து வந்தாரோ அதே மாதிரி நம்மளும் படையெடுத்து போய் நாட்டை கைப்பற்றலாம் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு வந்துச்சு? சந்திரகுப்தருக்கு வந்துச்சு. பல ஆண்டுகள் கழித்து நந்தருக்கு எதிராக கிளர்ச்சி செய்து அவர்களை விரட்டினார். மக்கள் செல்வாக்கு இல்லாத அரசரை எதிர்த்து கிளர்ச்சி செய்யுமாறு மக்களை தூண்டியோ அல்லது மக்கள் செல்வாக்கு இல்லாத அரசனை தூக்கி எறிய மக்களின் ஆதரவை பெற்றோ அவர் என்ன செய்திருக்கலாம், இதை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. அதன் அடிப்படையில் சந்திரகுப்தர் கிமு பொது ஆண்டு முன்பு அப்படின்னா கிமு 321 என்ன செய்கிறாரு, இவர் ஆட்சிக்கு வருகிறார். மௌரிய பேரரசை அமைத்த முதல் பேரரசராக அறியப்படுகிறார். சந்திரகுப்தர் அரசை குஜராத் வரை விரிவுபடுத்தினார். கூட பீகார்லேருந்து குஜராத் ஞாபகம் வச்சு எப்படி கிழக்கு பகுதியில் மேற்கு வரைக்கும் போயிருக்கு. ஜீனாகாத் பாறை எழுத்துக்கள் மூலம் இது பற்றி நம்ம அறிய முடிகிறது. இது பற்றி ஏற்கனவே இந்த ஜீனாகத் கல்வெட்டை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். ஜீனாகத் கல்வெட்டு பார்த்தோம்ல, குஜராத் ஜீனாகத் கல்வெட்டு சந்திரகுப்த மௌரியர்களை பற்றி குறிப்பிடப்படுது. மகாச்சத்திராபிகள் ஒன்று அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தோம். போன வீடியோவில் பார்த்து தெரியும். அது மற்றொரு சாதனை அலெக்சாண்டரை விட்டு சென்ற கிரேக்க தலைவர்களுடன் போரிட்டு அவர்களே அளித்தது. அதான் செலுக்கஸ் நிகேட்டர்னு எதிர்த்து வெற்றி பெற்றார். சரிங்களா? ஆட்சியில் மற்றொரு முக்கியமான நிகழ்வு அலெக்சாண்டரின் தளபதி ஒருவரான செலுக்கஸ் நடத்திய போராகும். அலெக்சாண்டர் மரணத்திற்கு பிறகு செலுக்கஸ் பஞ்சாப் வரை பரவியிருந்த பகுதியில் தம் அரசை நிறுவியிருந்தார். இவர் தான் அலெக்சாண்டருடைய தளபதியாக இருந்தவர் தான் செலுக்கஸ் நிகேட்டர். அவரை எதிர்த்து வெற்றி பெற்றார். பொது ஆண்டு முன்பு கிமு 301 சில காலம் முன்பாக சந்திரகுப்தர் அவர் மீது போர் தொடுத்து தோற்கடித்து பஞ்சாப் பகுதியை விரட்டினார். இருவரும் உடன்படிக்கை செய்து கொண்டனர். அதன்படி சந்திரகுப்த செலுக்கஸிற்கும் 500 யானைகளை வழங்கினார். செலுக்கஸ் தன் தூதரை சந்திரகுப்தன் அரசவைக்கு அனுப்பினார். இந்த தூதர் தான் மெகஸ்தனீஸ். சரிங்களா? மிகவும் புகழ்பெற்ற நூலை எழுதிய இண்டிகா என்ற நூலை எழுதியவரும் இவர் தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. மெகஸ்தனீஸ் செலுக்கஸ் நிகேட்டருடைய அவைக்கல புலவராக இருந்தவர் தான் யார்? மெகஸ்தனீஸ். அவர் தான் இந்தியாவுக்கு வந்தார். அவர் எழுதிய புத்தகம் தான் அந்த இண்டிகா அப்படிங்கிற புத்தகம் கிடைக்கல, பேர் மட்டும் உங்களுக்கு வரலாற்றில் சொல்லுது. தெரியல. ஆனால் பல கிரேக்க வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த நூலின் மூலம் கிடைக்கவில்லை. நல்லா புத்தகம் கிடைக்கல. சந்திரகுப்த அரசும் நிர்வாகம் குறித்து மெகஸ்தனீஸ் குறிப்பிட்டுள்ள மேற்கோள் காட்டி எழுதுகிறார். மெகஸ்தனீஸ் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி நிறையா பேர் எழுதியிருக்காங்க. அது மாதிரி எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சந்திரகுப்தர் ஒரு சிறந்த ஆட்சியாளர். வெளிப்படை பரந்தரசு நிர்வகிக்க அவர் வலுவான நிர்வாக இயந்திரத்தை மறுகண்டுபிடிப்பு செய்ததாக வேண்டியிருந்தது. நிர்வாக அமைப்பு அரசு முறை அடுத்த பகுதியில் விவரிக்கின்றன. இந்த நிர்வாகம் பற்றி பின்னாடி இருக்கு பார்ப்போம். சந்திரகுப்தன் பெயர் போன சாணக்கியர் ஆலோசனை நிர்வாகத்தை நடத்துவதற்கு உதவினார். சந்திரகுப்தன் சமகால பௌத்த நூல்கள் சாணக்கியர் பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. மிக முக்கியமானது சாணக்கியரோட சேர்ந்து தான் அவர் வெற்றி பெற்றான்னு சொல்லி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். சாணக்கியர் சேர்ந்து தான் சாணக்கியரோட அறிவுறுத்தல் பேர் தான் போர் தொடுத்து வந்து வெற்றி பெற்றான்னு சொன்னோம். ஆனால் அவன் காலத்தில் சமகாலத்துடைய நூல்கள் எந்த நூல்களான பௌத்த நூல்களும் சமண நூல்களும் சாணக்கியரை பற்றி என்ன செய்யலை, எந்த குறிப்புகளையும் கொடுக்கல அப்படிங்கிற சொல்கிறாங்க. அடுத்து பார்க்குறப்ப அனைவரும் பரிச்சயமான வாய்மொழி கதைகள் சந்திரகுப்தன் சிறப்பிற்கு சாணக்கியரின் அறிவும் வாய்மொழி கதைகள் தான் நிறையா இருந்தது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. விஷ்ணுகுப்தர் என்று அழைக்கப்பட்ட சாணக்கியர் கௌடலியர் ஒரு பிராமணர். விஷ்ணுகுப்தர் அல்லது சாணக்கியர் அல்லது கௌடலியர் 3 பேர் இருக்குது. தெரியல இந்த சாணக்கியருக்கு. ஒரு பிராமணர், நந்தர்களின் கடும் எதிரி, நந்தர்களை வீழ்த்துவதற்கான திட்டங்களை இவர் தான் வகுத்தார் என்றும் சந்திரகுப்தன் மகத பேரரசு உதவினார் என்றும் கூறப்படுகிறது. வாய்மொழி கதைகள்லாம் சொல்லுது. எந்த புத்தகமும் தனியாக இல்லை. தெரியல. விசாகதத்தருடைய இந்த அரசியல் நிர்வாகம் குறித்து புகழ்பெற்ற நூல்களான அர்த்த சாஸ்திரம் சாணக்கியர் எழுதினார் என்பது ஒரு மரபு கதை.
சரிங்களா. அந்த அர்த்தசாஸ்திரம் என்ற நூலை என்ன யார் எழுதினது? சாணக்கியர் எழுத மரபு கதை. மகத நாட்டிற்கு வரவிருந்த படையெடுப்பை தடுப்பதற்கு இவர் சூழ்ச்சியும் தந்திரங்களும் அற்புத சக்தியும் முத்தராட்சசம் என்ற நாடகத்தில் கருப்பொருளாக உள்ளது. முத்தராட்சசம் என்ற நாடகம் விசாகதத்தர் எழுதினான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நாடகம் என்ன செஞ்சது? யாருடைய கருப்பொருளை மையமாக வச்சிருக்கு சரிங்களா? இவருடைய 2 போர் தொடுத்தலப்பட்டு தான் மையமாக இருக்குது அப்படிங்கிறது ஆல்ரெடி படிச்சிருந்தோம் சரிங்களா. பிந்துசார் அதுக்கடுத்து வந்தவர் சரிங்களா. சந்திரகுப்தன் புதல்வர் 297 ஆட்சி அமைக்கிறார். இவருக்கு பின் ஆட்சியில் அமர்ந்தால் சந்திரகுப்தர் என்ன ஆனது என்று தெரியவில்லை. சில சமண நூல்கள் பொருள் இவ்வுலகை வாழ்வை தொடர்ந்து சமணத்துறவியாகி இருக்கலாம். சமண கதைகளின்படி சந்திரகுப்தர் கர்நாடகாவில் உள்ள சரபல பலகுலாவிற்கு அருகிலுள்ள சந்திரகிரியில் துறவியாக வாழ்ந்ததாக தெரிகிறது. சமண நூல்கள் என்ன சொல்லலாம்? சந்திரகுப்தர் துறவியாக தெற்கு நோக்கி வந்துட்டார். கர்நாடகாவில் சரவண பலகுலா முக்கியமான சமணம் முக்கியமான ஒரு சிலை இருக்கக்கூடிய இடம் கூட, அந்த இடத்துக்கு வந்துட்டார், துறவியாக வாழ்ந்தா சொல்கிறாங்க. பிந்துசார் நல்ல அரசர். மேற்கு ஆசியாவின் கிரேக்கர்களுடன் நல்லுறவு பேணும் தனது தந்தையின் வழியை தொடர்ந்தார். இவருக்கு சாணக்கியர் மற்ற அமைச்சர்களும் ஆலோசனை வழங்கினார்கள். பிந்துசாரர் மற்ற அமைச்சர்கள் ஆலோசனை வழங்கினார்கள். புதல்வர்களை அரச பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டனர். இராணுவ பெட்டி படிக்க அதிகம் தெரியவில்லை. ஆனால் பிந்துசாருக்கு பிறகு மௌரிய பேரரசு சிதைவடையாமல் அப்படியே அசோகர் வசம் படைக்கப்பட்டது தெரியலாம். அப்போ 275 வரைக்குமே தெரியலாம். பிந்துசார் 25 ஆண்டுகள் 272 வரைக்கும் என்ன செஞ்சுருக்கணும்? ஆட்சி செஞ்சுருக்கணும்னு சொல்லி குறிப்பிட்றாங்க தெரியலாம். பெரிய தகவல் இல்லை, போர் வெற்றியை பற்றி பெரிய இது இல்லை. ஆனால் அப்படியே இருந்தது. அசோகர் அப்படியே மாற்றினார் மட்டும் குறிப்பிட்றாங்க. 25 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க. 4 ஆண்டுகளுக்கு பிறகு அசோகர் ஆட்சிக்கு வந்தார். இதன் மூலம் வாரிசுரிமை நிறையா புதல்வர் இருந்தாங்க. பிந்துசார் கிடையாது, அந்த புதல்வருடைய போட்டி வாரிசுரிமை நிறையா பேர் அசோகர் கொண்டதாக வரலாறுகள் சொல்லுது. பழைய புத்தகத்தெல்லாம் கொடுத்துருக்கு. தன் தம்பிகள் 160 பேர் நம்ம கொண்டுட்டு தான் அவர் ஆட்சிக்கு வந்தாங்க சொல்லி கூட கொடுத்துருப்பாங்க சொல்லலாம். மூலம் புதல்வர் நடந்தது என்பதை அசோகர் தட்சசீலம் அரசு பிரதிநிதியாக இருந்தார். அதாவது நிறைய அரச பிரதிநிதி நியமிச்சார்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா பிந்துசார். அதில் ஒரு அரச பிரதிநிதி தான் தட்சசீலம். கொஸ்டின் கேட்பாங்கப்பா, தட்சசீலத்தின் அரச பிரதிநிதியாக அசோகர் எந்த பகுதி அரச பிரதிநிதியாக இருந்தார் அப்படின்னு கேட்டால் தட்சசீலம். மக்கள் செய்த கிளர்ச்சியை அடக்கினார். பின்னர் அவந்தியின் தலைநகரும் முக்கிய நகரமும் வணிக மையமுமான உஜ்ஜயினியில் அரசு பிரதிநிதியாக இருந்தார். பேரரசராக அவர் அற்புத நினைவு சின்னங்களை கட்டியவர், புகழ்பெற்றவர். உஜ்ஜயினி அரசு பிரதிநிதியாக இருந்தார், தட்சசீலம் பிரதிநிதியாக இருந்தார். நிறைய அற்புதமான நினைவு பாடலிபுத்திரா மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் நிறைய நம்மளுக்கு என்ன செய்யுது தெரியுது. அவரை பற்றின முதல் அகழ்வாய்வு 1837 ஜேம்ஸ் பிரின்சப் பண்ணார்னு சொல்லி பார்த்தோம். முதல் பகுதியிலே பார்த்தோம்ல. ஆசியாவுடன் நெருக்கமான உறவு என்ற மரபை தொடர்ந்து இருதரப்பின் நல்லுறவுக்காக தூதர்கள் அனுப்பப்பட்டனர். அசோகரை பற்றி முழு டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க. அசோகர் ஆட்சி காலத்தில் முக்கியமான நிகழ்வு அவரது 8வது ஆண்டில் நடந்த கலிங்க போர் தெரியல. அவரது 8வது ஆண்டில் நடைபெற்ற கலிங்க போர் தெரியல. ஏன்னா 268 ஆட்சிக்கு வருவார், 268 ஆட்சிக்கு வந்தார். அப்போ 260 கலிங்க போரை மேற்கொண்டிருக்காரு, கிமு 260. இது மிக கடுமையானதாக இருந்தது மற்ற போர்களை விடவும். மகத பேரரசு பிரிந்து சென்ற கலிங்கம்னா ஒரிசா, கதிகும்பா கல்வெட்டு கலிங்க நந்த பேரரசின் பகுதியாக இருந்தது என்று குறிப்பிடுகிறது. இந்த அழிவினால் அசோகர் மிகவும் திரும்பப்பட்டு போரினால் ஏற்படும் துன்பங்களை மனிதாபன மதிப்பீடுகளில் முக்கியத்துவம் கொடுப்பவராக மாறி பௌத்தத்திற்கு மதம் மாறினார். புதிதாய் அவர் மதிப்பீடுகளும் நம்பிக்கைகளும் கல்வெட்டுகளும் கட்டளைகள் வரிசையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நிறைய அவருடைய கட்டளைகள், அமைதி, இதை பற்றி நிறையா கல்வெட்டுகள் நினைச்சிருக்காரு, உருவாக்கி வச்சிருக்கார். இவர் அமைதி, அறவழிப்பட்ட நேர்மை, தம்மம்னா சமஸ்கிருதத்தில் தர்மம், நீதின்னு சொல்லுவாங்கள்ல, பெரு விருப்பத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது வரைக்கும் அவர்கள் என்ன மத சந்திரகுப்த மௌரியர் சமணம், பிந்துசார் என்னன்னு அவங்க சொல்லலை. ஆனால் அசோகர் பௌத்த மதத்துக்கு முழுவதுமாக மாறிட்டான்னு சொல்கிறாங்க. அசோகருடைய கல்வெட்டுகள் மௌரிய பேரரசு பற்றிய தகவல்கள் நமக்கு நம்பகத்தன்மை சான்றுகளாக இருக்கிறது. 14 முக்கியமான பாறை கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் கலிங்க கல்வெட்டு கட்டளைகள் என்று அழைக்கப்படுகிறது. 2 கல்வெட்டு கட்டளைகள், 7 தூண் கல்வெட்டு கட்டளைகள், சிறு பாறையில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு கட்டளைகள், மிகச்சிறு தூண்களில் பதியப்பட்ட கட்டளைகளாக மொத்தம் 33 கல்வெட்டுகள் என்று மொத்தம் 33 கல்வெட்டுகள் என்ன செய்து நமக்கு இதுவரை கிடைத்துள்ளன. சரி, அங்கே வருங்க. பிராமி மொழியில் பொறிக்கப்பட்ட அசோகருடைய கல்வெட்டு 238 தெரியலாம் கல்வெட்டுகள் கிடைக்கிறது. கீழே பாருங்கள், அசோகரது கல்வெட்டு சாரநாத் என்ற இடத்துல இருக்கக்கூடிய கல்வெட்டு, அவருடைய கல்வெட்டு, இதெல்லாம் அவருடைய கல்வெட்டுகள். பாறை கல்வெட்டு கந்தகார் எங்கே இருக்குது? ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய கல்வெட்டு. அசோகருடைய தௌலி ஒடிஷா கல்வெட்டு. எல்லா பகுதியிலையும் அவருடைய கல்வெட்டுகள் நிறைஞ்சு கிடக்கு. எல்லாமே பௌத்தத்தை போதிக்கக்கூடிய கல்வெட்டுகளாக தான் இருந்துச்சு. தெரியல. கந்தகார், வடமேற்கு பாகிஸ்தானில் சபஸ்கார்கி, மான்சோரோவில் வடக்கே உத்தரகாண்ட், மேற்கே குஜராத், மகாராஷ்டிரா, ஒடிசா, தெற்கே கர்நாடகா, ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல், இந்தியாவில் வடமேற்கில் பாகிஸ்தானில் சாபாஸ்கார்கி. 4 பக்கம் இப்படி பிரித்தோம் அப்படின்னா வடமேற்கு, இந்த பக்கம் மேற்குன்னு வச்சுக்கலேன். இது சாபாஸ்கார்கி வடமேற்கு பாகிஸ்தானில். வடக்கே உத்தரகாண்ட் மாவட்டத்தில் சில மான்சரோவர் இந்த 6 உருவாகுன்னு சொல்லி பார்ப்போம்ல.
காவேரி ஆறு சாரி இந்தியாவுடைய முக்கியமான நதியான கங்கை உற்பத்தி ஆறு பார்ப்போம்ல, கங்கை ஆறு உற்பத்தி ஆகக்கூடிய இடம் தான் மான்சரோவர். கங்கை மற்றும் சிந்து நதியில் உற்பத்தி ஆகுது மான்சரோவர். அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. இங்கே இன்னொரு சாபஸ்கார்கி பாகிஸ்தானில் ஒரு கல்வெட்டு இருக்குது. மேற்கே குஜராத்தில் ஒரு கல்வெட்டு இருக்குது தெரியல. அப்புறம் மகாராஷ்டிரா பகுதியில் மத்திய பகுதி இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. அப்புறம் என்னது தெற்கே கர்நாடகா ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல் மாவட்டத்தில் ஆந்திர பிரதேசம் கர்னூல் வரைக்கும் ஒரு கல்வெட்டு இருக்குது சொல்லலாம். இந்தியா முழுக்க தன் பகுதிகளை விரிவாக்கி கல்வெட்டுகளை உருவாக்கின வடக்கே நேபாளம் லும்பினி வரை காணப்படுகின்றன. கல்வெட்டுகள் பெரும்பாலும் பிராமி எழுத்து முறையில் சில கல்வெட்டுகள் கட்டளைகள் மகதி பிராகித எழுத்து முறையிலும் கந்தகார் பழகனும் கிரேக்கத்திலும் அரபிக்கிலும் வடமேற்கு பாகிஸ்தான் உள்ள கல்வெட்டுகள் கரோஷ்டி எழுத்திலும். அப்படின்னா என்ன மீனிங்னா நல்லா புரிஞ்சுக்க, வடமேற்கில் இருந்தக்கூடிய பாகிஸ்தானில் கரோஷ்டி மொழியில் எழுதியிருக்காரு. இங்கே இருந்த பாகிஸ்தானில் கரோஷ்டி சாபஸ்கார்கில் ஏன் அப்படி எழுதினார் அப்படின்னா அந்த மொழி அந்த மக்களுக்கு புரியுங்கிறக்கா அந்த மொழியில் எழுதியிருக்காரு தெரியல. கந்தகார் இங்கே இருக்குது, ஆப்கானிஸ்தானில் இருக்குது தெரியல. ஆப்கானிஸ்தானில் கந்தகாரில் தெரியல கிரேக்கத்தில் எழுதியிருக்காரு. கிரேக்கத்திலும் அரபிக் லாங்குவேஜில் எழுதியிருக்காரு தெரியல. அப்போ மகதி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எழுதுகள் பிராமி மகதி பிராகிருத மொழியில் எழுதியிருக்காரு. இங்கே உள்ள லோக்கல் லாங்குவேஜ் இதெல்லாம் இங்கே மக்களால் பேசப்பட்ட மொழியில் எழுதியிருக்காரு. அவருடைய முக்கியமான இந்த மௌரிய பேரரசின் கல்வெட்டுகள் கட்டளைகள் புவியியல் நோக்கில் பரவியுள்ள விதம் அசோகர் ஆட்சி பெரிய பேரரசின் பரப்பளவை காட்டுகிறது. இவர் இரண்டாவது அரசாணை பேரரசின் எல்லைக்கு வெளியே நிலப்பரப்புகளை குறிப்பிடுகிறது. முக்கியமாக இரண்டாவது கல்வெட்டு பாருங்கள், அவர் வெளியிருந்த அரசுகள் எனக்கு எந்தெந்தெல்லாம் வெளியிருந்த அரசர்கள்னு சொல்லி அவர் சில அரசர்கள்லாம் சொல்கிறார். என் பக்கத்தில் இருந்த அரசர்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அவ்வளோ பாருங்கள், சோழர்கள் பாண்டியர்கள். ரெண்டாவது பாறை கல்வெட்டு முக்கியமானது அடிக்கடி கேட்குறது. சத்தியபுத்ராஸ் கேரள புத்ராஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. சத்தியபுத்ராஸ் அப்படின்னா அதியமான், கேரள புத்ராஸ் அப்படின்னா யார் சேரர்களை குறிப்பிடக்கூடியது தெரியல. தாமிரபரணி யோனா அரசர்கள்னு சொல்லக்கூடிய யவன அரசர் கிரேக்கர்கள் அந்தியோகாஸ் என 2 அந்தியோகாஸ் அருகில் இருந்து நாடுகள் குறிப்பிடுகிறார். இந்த அரசாணை அமைதி நேர்மை நீதி ஆகியவற்றில் அரசருக்கு இருந்த நம்பிக்கை மக்கள் மீது இருந்த அவருக்கு இருந்த அக்கறை ஆகியவற்றை வலியுறுத்தியும் வன்முறை போர் ஆகியவற்றை நிராகரித்து அமைதி தர்மத்தை வலியுறுத்தின் மூலம் அசோகர் ஒரு பேரரசை போர்கள் மூலம் தனது அரசை விரிவுபடுத்தி வலுப்படுத்த வேண்டும் அக்காலத்தில் நிலவியிருந்த கொள்கை குறிப்பிடுகிறது. தர்மம் பேரரசு தர்மத்தை அமைதி நேர்மை வழியில் கொண்டு போகணும் அப்படிங்கிறத முக்கியமாக குறிப்பிட்டார். அது 2வது பாறை கல்வெட்டு அதை குறிப்பிடுகிறது. இந்த நம்மளுடைய அரசர்களை குறிப்பாக தென்னிந்திய அரசர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு 2 ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து 3வது பௌத்த சங்கம் அசோகர் ஆட்சி காலத்தில் 250 தலைநகரான பாடலிபுத்திராவில் தெரியல 3வது பௌத்த சங்கத்தை கூட்டினார். அவரது அசோகர் ஆழமான பௌத்த ஈடுபாட்டால் பௌத்த மதத்திற்கு ஆதரவு கிட்டியது. பௌத்தத்தை மற்ற பகுதியில் பரப்பவும் மக்களை பௌத்தத்திற்கு பிரச்சாரங்களை அனுப்பவும் வேண்டுகோள் என்பது சங்கத்தின் முக்கியமான முடிவு. கொஸ்டின் பார்ப்போம். 3வது பௌத்த சங்கத்தின் முக்கியமான முடிவு என்ன? பௌத்தத்தை பல்வேறு நாடுகளுக்கு பரப்புறதுக்காக இந்த என்ன செய்யணும், நிறையா குழுக்களை உருவாக்கணும் தெரியல. ஒரு மதமாற்றம் செய்யும் மதமாக மாறியது. பேரரசுக்கு வெளியே அமைந்த பகுதிகளான தெரியல பகுதிகளில் என்ன செய்யப்பட்டது காஷ்மீர் தென்னிந்தியா போன்ற பகுதிகளுக்கும் பிரச்சாரக்காரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். பிரச்சார மதத்தை பற்றி அசோகர் தனது குழந்தைகளான மகேந்திரன் மற்றும் சங்கமித்ரா ஆகியோரை தெரியல எங்கே அனுப்பினார்? இலங்கைக்கு அனுப்பினார். புத்தர் அமர்ந்த போதி மரத்தின் ஒரு கிளையை இலங்கைக்கு கொண்டு சென்றதாகவும் அவர்கள் நம்பப்படுகிறது. ஏன்னா இலங்கை பௌத்த மதம் முழுவதுமாக மாறியது. காரணம் யார் தெரியல? மகேந்திர மற்றும் சங்கமித்ரா. அசோகரது ஆட்சி காலத்தில் 232 வரை இருந்திருக்கலாம். அவர் ஆட்சி நிர்வாகம் அகிம்சை குறித்த புரட்சிகர கருத்துக்கள் அசோகர்னால அகிம்சைன்னு சொல்லக்கூடிய புரட்சிகர கருத்துக்கள் இன்ன வரைக்கும் இருக்குது அப்படின்னா அவருடைய தெரியல முக்கியமான கல்வெட்டுகள் தெரியல. ஆனால் அவர் அக்காலத்தின் யதார்த்தத்துக்கு அவை பொருந்தவில்லைன்னு குறிப்பிடார். தெரியல. மரணத்திற்கு பிறகு மகத பேரரசு மெதுவாக சிறந்தது. 50 ஆண்டுகளுக்குள்ளாகவே அழிந்து போனது. அசோகரின் மரணம் மௌரிய பேரரசின் அழிவுக்கு முந்தைய 2 ஆண்டுகளுக்கு வரலாற்றின் உண்மையில் குறிப்பிடத்தக்க காலகட்டத்தை குறிப்பிடுது. உண்மையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தின் காரணமாக அமைந்தது. இந்த பேரரசை கிட்டத்தட்ட துணைக்கட்டது 3/2 பங்கு இருக்குது. இந்தியாவுடைய 3 பங்காக பிரித்தா அது 2 பங்காக 3 பங்காக பிரித்தா 2 பங்காக என்ன செஞ்சு முழுவதுமாக ஆட்சியப்பட்டது தெரியல. அதுக்கடுத்து அதிகார நிறுவனங்கள் வளர்ச்சி அடைந்தன. பொருளாதார விரிவாக்கம் நடந்தது. எப்படிலாம் இருந்துச்சு சொல்கிறாங்க. நிர்வாகம் முறைப்படுத்தப்பட்டது. அதிகார நிறுவனங்கள் வளர்ச்சி அடைந்தன. பொருளாதார விரிவாக்கம் நடந்துச்சு. சனாதன பழக்க வழக்கங்கள் கேள்விக்குள்ளாக புதிய மதங்கள் தத்துவங்கள் தோன்றின. பௌத்தத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டிருந்தா அப்படின்னு குறிப்பிட்றாங்க. மௌரிய பேரரசுடைய ஆட்சி அமைப்பு பார்க்க போகிறது கொஞ்சம் முக்கியமான பகுதிகள். ரொம்ப ஈஸி தாங்க. ஈஸி முக்கியமான மட்டும் இதெல்லாம் அப்படியே ரீட் பண்ணிட்டு முக்கியமானது மட்டும் என்ன செய்கிறேன் திரும்ப 2 தடவை சொல்கிறேன். அரசின் வருவாய்க்காக வரி வசூலித்தல், நிதி பரிபாலனம், உள்நாட்டு பாதுகாப்பு, வெளிநாடுகள் படையெடுப்புகள் பாதுகாப்பு மௌரிய அரசு கவனத்தில் முக்கிய விஷயங்களாகும். வரி, நிதி,
உள்நாட்டு பாதுகாப்பு, வெளிநாட்டு படையெடுப்பு இதுதான் அரசுடைய முக்கியமான. இதற்கு பெரிய பெரிய நுட்பமான நிர்வாக இயந்திர நிறுவனங்களும் தேவைப்பட்டன. மெகஸ்தனீஸிடமிருந்து தகவலை பெற கிரேக்க வரலாற்றாளர்கள் ஒரு மௌரிய மெகஸ்தனீஸிடமிருந்து தகவல்களை பெற கிரேக்க வரலாற்று மையப்படுத்தப்பட்ட அரசு என்று குறிப்பிடுகிறார். மெகஸ்தனீஸ் பார்த்தோம்னா இண்டிகா என்ற நூல் எழுதினான்னு சொல்லிட்டு, மையப்படுத்தப்பட்ட அரசு என்றால் பேரரசு பறந்து விரிந்த முழுவதும் ஒரே விதமான நிர்வாக அமைப்பு நிலவியது. ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கேன். சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட்னா என்ன மீனிங்னா, பறந்து விரிந்த பகுதி எல்லாத்துக்கும் ஒரே விதமான நிர்வாக அமைப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. தெரியல. இந்த அதிகார முறை என்பது கிராமங்கள், நகரங்கள், மாகாண தலைநகரங்கள், முக்கிய நகரங்கள் என்ற படிநிலைகளை கொண்டதாக இருந்தது. அதிகார வர்க்கத்திற்கும் வரி வசூலுக்கு திறம்பட ஒரு முறை தேவைப்பட்டது. ஏனெனில் ஒரே அதிகார முறை என்பது கிராமங்கள், நகரம், மாகாணம், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான படிநிலைகளை கொண்டதாக இருக்கணும். அதிகார வர்க்கத்துக்கு வரி வசூல் செய்கிறது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். வரி வசூலிருந்து அதற்கு ஊதியம் தரப்பட்டது. எனவே அதிகார வர்க்கம் திறன்மிக்க வரி வசூல் முறையை ஏற்படுத்தியது. அதே போல வரி மூலம் கிடைக்கும் வருவாயை நம்பியே மௌரிய பேரரசு மிகப்பெரிய இராணுவம் இயங்கியது. பெரிய அதிகாரிகள் ஊதியம் அதிகமாக இருந்தது. அர்த்த சாஸ்திர கூறுபடி தலைமை அமைச்சர் புரோகித இராணுவ தளபதிக்கு 48,000 போர் வீரர்களுக்கு ஊதியம், 48,000 பணம், போர் வீரர்களுக்கு 5,000 பணம். இத்தொகையை கொண்ட காலாட்படை, குதிரைப்படை எண்ணிக்கையை கொண்டு கணக்கிட்டார். இராணுவத்தின் நிர்வாகப் பிரிவு ஊழியர்களும் நிர்வகித்து பெருமளவிலான நிதியாரம் குறித்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா அப்போவே அவ்வளோ பெரிய தொகையை கொடுத்துருக்காங்க. பெரிய அளவிலான படையை யார் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க? மௌரிய பேரரசு மெயின்டைன் பண்ணிச்சதுனால வரி வசூலும் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் முக்கியமான காரணமாக இருந்துச்சுன்னு நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? வேறு எதுவும் தேவையில்லைங்க. அர்த்த சாஸ்திரம் முக்கியமான ஒரு நூல் வேறு. அர்த்த சாஸ்திரம் மிகவும் விரிவான பதிவுகளை கொண்ட ஒரு நூல். இந்த படைப்பே மௌரிய அரசுக்கு சில நூற்றாண்டுகள் பிந்தையது என்று ஆய்வாளர்கள் மனங்கொள்ள வேண்டும். இது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் எழுதினா லேட்டாக தான் எழுதினாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. சில பேர் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டுன்னு சொல்கிறாங்க. நினைவில் கொள்ள வேண்டும். இந்த நூலில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள், அசோகரின் கல்வெட்டு கட்டளைகள், மெகஸ்தனீஸ் குறிப்புகள் செய்திகளை இணைத்துக் கொண்டால் மௌரிய பேரரசு எப்படி இருந்தது என்பதை எதிர்பார்த்து சற்று அதிகமாக நம்மை தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அதில் மாகாண நிர்வாகம், மாகாணம்னா பெரிய ஊர், நாடைத்தான் மாகாணங்களாக பிரிப்பாங்க. வடக்கு மாகாணம், தெற்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், மேற்கு மாகாணமாக பிரிப்பாங்க. ஒரு மதகுரு முக்கியமாக கருதப்பட்டார். மகாமாந்திரர் என்று அழைக்கப்பட்ட செயலாளர் உதவினார். மகாமாந்திரியர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, மாகாண நிர்வாகத்திற்காக இருந்தவர்கள் தான் மகாமாந்திரர் என்பது ஒரு செயலாளர், செக்ரட்டரி. தெரியல. அந்த மாகாணத்துடைய செக்ரட்டரியாக இருந்தார். சரி, மதகுரு ஒருத்தர் இருப்பார். தெரியல. மௌரிய பேரரசுடைய இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நாடு எவ்வளோ தொலைக்கு விருந்திருக்கு பாருங்கள். அதுதான் குறிப்பிட்டாங்க. இந்திய துணைக்கண்டத்தை பாகிஸ்தானையும் எடுத்துக்கொண்டால் 3ஆக பிரித்தோம் அப்படின்னா அதில் 2 இது யார் இருந்தது? மௌரிய பேரரசு இருந்துச்சு. தலைநகரம் பாடலிபுத்திரா மேப்பில் கொடுத்துருக்காங்களா? மௌரிய பேரரசுடைய எல்லை இங்கே கந்தகார் தெரில, இங்கே தட்சசீலம் தெரில, கீழே பாருங்கள் எங்கே வந்துருக்குன்னு ஆந்திர பிரதேசம் வரைக்கும் வந்திருக்காங்க தெரில. இங்கே சத்திரபுத்திரா அப்போ தான் பார்த்தோம்ல, 2வது பாறை கல்வெட்டு கேரளபுத்திரா, சத்திரபுத்திரர்கள், சேரர்கள், பாண்டியர்கள் என்று குறிப்பிட்டார்கள் சொல்லி பார்த்தோம்ல. இது வெளியே இருந்த பேரரசு. ஓகேவா? பாடலிபுத்திரா நேரடியாக நிர்வகிக்கப்பட்டது. மாகாணத்தில் பாடலிபுத்திரா எஞ்சிய மௌரிய அரசு பகுதிகள் மகாமாந்திரியர்கள், பாருங்கள் இந்த வார்த்தை முக்கியம், மகாமாந்திரியர்கள் என்று அழைக்கப்பட்டவர் மாகாணத்தின் செயலாளர்கள் ஆவார்கள். தலைநகராக இருந்த பாடலிபுத்திரா நேரடியாக நிர்வகிக்கப்பட்டது. எஞ்சிய பகுதி ஆந்திர பிரதேசின் கர்னூல் அருகே உள்ள சுவர்ணகிரி, உச்சைனி, அவந்தி, வடமேற்கில் தட்சசீலம், தென்கிழக்கில் ஒடிஷா, தோசாலி, இவருங்க ஒடிஷா தோசாலி, இந்த ஒடிஷா தோசாலி, வடமேற்கில் ஒடிஷா தோசாலி போன்ற பகுதிகள் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள். ஒடிஷா தோசாலி போன்ற பகுதிகள் தெரியலாம், போன்ற பகுதிகளும் தெரியலாம். 4 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு 4 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு என்ன செய்யப்பட்டது? ஆட்சி செய்யப்பட்டது. அரசன் பிரதிநிதிகள் ஆளப்பட்ட அரசர் பிரதிநிதிகள், அரசர் சொல்கிறவர் தான் இங்கே ஆட்சி செய்வார். மௌரிய அரசின் இளவரசர்களாக அரச பிரதிநிதிகள் இருப்பார். ஒவ்வொரு பகுதியும் ஒரே மாதிரியான வருவாய், நிதி நிர்வாகம் நிலவியது. ஆல்ரெடி பார்த்தோம்னா மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம். வரி வசூல் சமகர்த்தா, அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ப்பா, சமகர்த்தா வரி வசூல் செய்யக்கூடிய வேலை தான் முக்கியமான வேலை. அது அதிகாரி வேறு. இவர் தான் செலவுகளுக்கு பொறுப்பு என்பதால் ஒரு விதத்தில் நிதியமைச்சர் போல் இருந்தார். இவர் தான் நிதியமைச்சர். இவர் அனைத்து மாகாணங்கள், நகரங்கள், சுரங்கங்கள், காடுகள், வணிக பெருவழிகள், வருவாய் வரக்கூடிய மற்ற வழிகள் அனைத்தையும் மேற்பார்வை செய்ய வேண்டியிருந்தது. வரி வசூல் குறித்த ஆவணங்கள் நிரூபிப்பது கருவூல நிர்வாகியின் பொறுப்பு. ஒவ்வொரு துறைக்குமான கணக்கு வழக்குகளை அமைச்சர் அனைவரும் சேர்ந்து அரசரிடம் தாக்கல் செய்தனர். ஒவ்வொரு துறையிலும் மத்திய மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களோடு இணைக்கப்பட்ட ஏராளமான கண்காணிப்பாளர், துணை அதிகாரிகளும் நிறையா பேர் வந்திருக்காங்க. அதில் முக்கியமானவர் யார்? சமகர்த்தா. அரசருக்கு வரி வசூல் செய்ய பற்றி எல்லா கணக்குகளையும் சொன்னவர் தான் யார்? சமகர்த்தான்னு சொல்லக்கூடியவர்.
மாவட்ட நிர்வாகம். இப்போ மாகாணம் முடிஞ்சிருச்சா? இப்போ மாகாணம் என்பது சொன்னால் 4 மாகாணங்களாக பிரிச்சிருந்தாங்க. ஒன்றுக்கும் ஒரு அரசு பிரதிநிதி வச்சுருந்தாங்க. அதில் வரி வசூலிக்கக்கூடிய சமகர்த்தான் சொல்லுவாங்க. இப்போ மாகாணத்தை மாவட்டமாக பிரிச்சுருவாங்க. இப்படி பிரிச்சுருவாங்க. ஒன்றையும் என்ன செய்வாங்க, இப்படி பிரிச்சுருவாங்க. மாவட்டமாக என்ன செய்வாங்க, மாகாணத்துக்குள்ளே மாவட்டம். அடுத்த கட்டத்து நிர்வாகம் மாவட்டம். நகரங்கள், கிராமங்கள், மாவட்ட நிர்வாகம் ஸ்தானிகர் என்பவர் அதிகாரத்தில் இருந்தது. அங்கே மகாமாந்திரிகள்னு பார்த்தோம். சரிங்களா? கோபா என்று அழைக்கப்பட்ட அதிகாரிகள் 5 முதல் 10 கிராமங்களுக்கு பொறுப்பாவார்கள். 10 கிராமத்தை எடுத்தால் கோபா, அதுக்கு மேலே வர்றவர் ஸ்தானிகர். நகர நிர்வாகம் நகரிகா. ஒரு நகரமாக இருந்தால், கிராமமாக இல்லாமல் நகரமாக இருந்துச்சுன்னா நகரிகா. ஒரு மாவட்டமாக இருந்துச்சு அப்படின்னா யார், அவர் பேர் என்ன சொல்லுவோம், ஸ்தானிகர். கிராமமாக இருந்தால் கோபா. அதே ஒரு நகரமாக இருந்தால், மாவட்டம் என்பது நகரத்தையும் கிராமத்தையும் சேர்ந்து இணைச்சது தான் மாவட்டம், அது ஸ்தானிகர். அதே நகரமாக இருந்தால் நகரிகா. கிராமங்கள் ஓரளவுக்கு தன்னாட்சி பெற்றதுன்னா மத்திய அரசாங்கத்திலும் கிராம மூத்தவர்கள் குழுவால் நியமிக்கப்பட்ட கிராமணி என்பவர் அதிகாரத்தில், ஒவ்வொரு கிராமத்துக்கும் கிராமணி என்பவர் இருந்தார். நூற்றாண்டுகள் போலவே அப்போதும் வேளாண்மை தான் தேசிய பொருளாதார முக்கிய பங்களிப்பை தரும் துறையாக இருந்தது. பொதுவாக அரசருக்கு உற்பத்தியில் 1/6 அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ப்பா. மௌரிய காலத்தில் வரி எவ்வளோ கொடுக்குன்னா 1/6 வரியாக கொடுக்கப்பட்டது. அதை விட அதிகமாக இருந்தது. பொதுவாக உற்பத்தி 4/1 வரியாக கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பெரும்பாலும் என்ன சொல்லிருக்கலாம், 4/1 வரியாக கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. 1/6 இல்லை 4/1. வருவாதாரம் வேளாண்மை முக்கியத்துறை. வருவாய் அதிகரிக்கும் வகையில் வேளாண்மை உற்பத்திகள் சேமிக்க சொல்லலாம். கிடங்குகள், கட்டுப்படுத்தப்பட்ட சந்தைகள், வசதி உற்பத்தி, சந்தைப்படுத்தல், விரிவான அரசு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்று அர்த்தசாஸ்திரம் பரிந்துரைது. அரசு இந்த சந்தைகள்லாம் அரசு முழுதும் கட்டுப்படுத்துன்னு சொல்கிறாங்க. நிலவரி, பாசன வரி, பாசனத்துக்கு, நகர்ப்புற வீடுகளுக்கான வீட்டு வரி, வணிகத்துக்கு எடுத்தப்படும் சொற்கள், நாணயத்தை அச்சடித்தல், அரசு நடத்தும் வணிகங்கள் மீதான லாபம், இவற்றின் மீது சுங்கம், உள்ளே வந்தால் சுங்க வரினான்றது ஒரு நாட்டுக்குள்ளே வணிகம் செய்கிற வர்றதுக்கு அந்த வணிகம் செய்ய வர்றதுக்கு காசு கட்டணும். வணிகம் செய்கிற வர்றப்ப உள்ளிட்ட பிற வரிவாய்களும் இருந்தன. நிலம் அரசருக்கு சொந்தம். காடுகள், சுரங்கங்கள், ஏகபோக உப்பு உற்பத்தி ஆகியவை வருவாய்க்கான முக்கிய ஆதாரங்களாக இருந்ததுன்னு குறிப்பிட்றாங்க. அதுக்கடுத்து நீதி நிர்வாகம். நீதிமன்றங்கள் மூலம் நீதி வழங்கப்பட்டது. எல்லா நகரங்களும் நீதிமன்றங்கள் இருந்தன. 2 வகை நீதிமன்றங்கள் இருந்ததாக குறிப்பிடப்படுகின்றன. தர்மஸ்தியா நீதிமன்றங்கள் பெரும்பாலும் முக்கியமானப்பா. தர்மஸ்தியா அப்படின்னு திருமணம், சிவில் உள்ளிட்ட குடிமை உரிமைகள் பற்றி பேசியது. குடிமை உரிமைகள். இந்த நீதிமன்றங்கள் மதச்சடங்குகள் நன்கறிந்த 3 நீதிபதிகள் பேர் என்னது, அமத்தியாக்கள், செயலாளர்கள் இருந்தனார்கள். மற்றொரு நீதிமன்றம் கந்தக்கோ சந்தனா, முல்லை முள்ளால் எடுத்து என்று சொல்லுவாங்க. இதிலும் 3 நீதிபதிகள் இருந்தார்கள், 3 செயலாளர் இருந்தார்கள். அதில் அமத்தியாக்கள் சொல்லக்கூடியவர்கள் முக்கிய பணி, சமூக விரோதிகள், பலவிதமாக குற்றங்களை செய்யணும். அது சிவில், இது கிரிமினல். சில காவல்துறை போல் இயங்கியது. சமூக குறித்து தகவல் அனுப்புவதற்காக ஒற்றற்படை கொண்ட முறையான அமைப்பு செயல்படும். குற்றங்கள் தண்டனை கடுமையாக இருந்து நீதித்துறை வளர ஒட்டுமொத்த நோக்கம் அன்றாட வாழ்வின் பெரும்பங்கு அம்சங்களை அரசாங்கத்துக்கு கட்டுப்பாடு கொண்டு வருவதாகும். மிக முக்கியமானது, தெரிஞ்சு கொள்ளுங்கள். நீதி நிர்வாகம் 2 ஒன்று தர்மஸ்தியா, இன்னொன்று என்னது கந்தக்கோ சந்தனா. தர்மஸ்தியா என்பது சிவில், திருமணம், சொத்து பிரிப்பு போன்றவற்றை பிரிக்க சொல்லக்கூடியது. கந்தக்கோ சந்தனா என்பது கிரிமினல் சார்ந்ததுக்காக சொல்லக்கூடியது. அசோகரின் தம்மாட்சி மிக முக்கியமானது. அசோகர் தர்மம் தான் சொல்லியிருந்தார். அசோகர் ஆட்சி ஒரு நல்ல அரசர், நியாயமான ஆட்சி என்பதற்கு முன்மாதிரியை காட்டுகிறது. தனது அதிகாரிகளான கீழ்நிலை யுக்கந்தர், கீழ்நிலை அதிகாரிகள், ராஜாக்கீர்கள், அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள், பரதேசிகர்கள், மாவட்ட தலைவர்கள். ராஜாக்கீர்கள் என்பது யாரு கேட்டினா கிராம தலைவர்கள். பரதேசிகர்கள் என்பது மாவட்ட தலைவர்கள். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களுக்கு தம்மத்தை போதிக்கும் அறிவுரைகளை வழங்கினார்கள். சரிங்களா? முக்கிய பாறை கல்வெட்டு 3 சொல்லுது. சரிங்களா? என்ன செஞ்சாங்களா? முக்கிய பாறைகள் 2 பாறைகள் விட்டு தமிழ்நாட்டை பற்றி சொல்லி பார்த்தோம்ல. அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களுக்கு தர்மத்தை போதிக்கும் அறிவுரைகள் வழங்கினார்னு சொல்லி என்ன எந்த பாறைகள் விட்டு 2ஆம் பாறைகள் விட்டு சொல்லுது. எல்லா மக்களும் தமது குலை என்றும் தன் சொத்துக்கள் சொந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புவனே அவனையே அனைத்து மக்களுக்கும் செய்ய வேண்டும். இந்த உலகில் அடுத்த உலகிலும் நலமும் மகிழ் வர வேண்டும் என்ற பொறுப்புணர்வுடன் செயல்படும் அதிகாரிகளுக்கு நகர நீதிபதிக்கும் செயல்பட்டார். எல்லாத்துக்கும் நன்மை செய்யக்கூடிய அதிகாரிகளாக இருக்குன்னு சொல்லி அசோகர் கட்டளையிட்டார். அதிகாரிகள் பாரபட்சமின்றி நடந்து கொள்ள வேண்டும். சரியான காரணங்களில் மக்களை சிறைப்படுத்தக்கூடாது, சித்திரவை செய்யக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். அசோகர்கள் கட்டளை இருந்தன. தெரியல அனைத்து நிறைவேற்றப்படும் என்பதை பார்க்க 5 ஆண்டுக்கு ஒரு முறை தன் அதிகாரி அனுப்புவதாக அறிவித்தார். கலிங்கப்பாறை கல்வெட்டு 1. ஒரு திறமையான அரசு நாட்டில் எல்லாம் நடக்கிறதுன்னு முழுமையான அறிந்திருக்க வேண்டும் என்பதை அசோகர் உணர்ந்திருந்தார். தன் இங்கே எது நடந்தாலும் தகவலை ஆலோசனை தர வேண்டும் என்பது 6வது பாறை கல்வெட்டில் எழுதி வச்சிருக்காரு. என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரியணும் அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடியது கல்வெட்டு. 3ஆவது கல்வெட்டு தம்மத்தை பற்றி குறிப்பிடக்கூடியது. அதுக்கடுத்து அனைத்து மதங்களும் அமைதி நிலவ வேண்டும், எல்லா மத துறவிகளும் மரியாதை தரப்பட வேண்டும், எல்லா மதங்களையும் சமமாக அறிவிக்கணும்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு 7 மற்றும் 12. 7, 12 ரெண்டுமே சொல்கிறார்.
மருத்துவ வசதி தருவது பணியில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பேரரசர் மனிதர்களுக்கு விலங்குகளுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் என்பது பாறை கல்வெட்டு 2. ஆல்ரெடி பார்த்தோம்ல பாறை கல்வெட்டு 2. அதையெல்லாம் என்ன செய்யுது, விலங்குகளுக்கு மனிதர்களுக்கு மருத்துவம் திறக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட கல்வெட்டு. சரிங்களா? தேவையின்றி விலங்குகளை கொல்லப்படுவது தடுக்க வேண்டும், எல்லா உயிரினும் மரியாதை காட்டப்பட வேண்டும் என்பது கல்வெட்டுகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தும் கருத்துக்கள். அசோகரின் கல்வெட்டு மனிதனையும் பரிவு கொண்டு நல்ல முன்மாதிரியாக பார்க்கின்றோம். அதிகாரிகளும் குடிமக்களும் எல்லோரும் தம்மத்தை, தர்மம்னா நீதி, ஒழுங்காக வாழ வேண்டும் என்பது கல்வெட்டு கட்டளை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. சரிங்களா? இதுதான் அவருடைய கல்வெட்டுகள். இது அடிக்கடி கேட்பாங்கப்பா. அனைத்து மதங்களையும் தெரியல, அனைத்து மத துறவிகளுக்கும் ஒழுங்காக மரியாதை கொடுக்கணும் அப்படி சொல்லக்கூடிய 7 மற்றும் 12வது பாறை கல்வெட்டு. ஓகேவா? அதுக்கடுத்து அசோகருடைய எங்கெங்கெல்லாம் அந்த பாறை கல்வெட்டுகள் இருந்துச்சுன்னு சொல்லி நாற்பது கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெருங்கற்பாறை ஆணைகள் பெருசாக இருந்தது. யாங்க மனோசரவர் ஆல்ரெடி பார்த்தோம்னா மனோசரவர் அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லையா? சரிங்களா? மனோசரவர், சாபஸ்கார்கி, கந்தஹார், சரிங்களா? இங்கே பாருங்க, சரிங்களா? தவுளி, ஜவுகிதா, சோபரா, ஜன்னத், இதெல்லாம் பெரிய பெரிய பாறை கல்வெட்டு. சிறு பாறை கல்வெட்டுகள் சின்ன சின்ன இடத்துல சின்ன சின்னதாக இருக்கும். மொத்தம் 33 பாறை கல்வெட்டுகள். சரிங்களா? இங்கே இருக்காது. இங்கே பாறை கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த பாறை கல்வெட்டுகள் கிடையாது. இப்போ பொருளாதாரமும் சமூகமும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்னதாக மட்டும் பார்த்துக்குறோம். தெரியல, ஏன்னா கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால் கொஞ்சம் முடிஞ்சளவு 10 நிமிஷத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் பார்க்கணும். மௌரிய பேரரசு பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக வேளாண்மை விளங்கியது. அது வேளாண்மை செய்தவன் எண்ணிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் மிகப்பெரிய துறையாக இருந்தது. ஆல்ரெடி சொன்னேன், மௌரிய பேரரசின் முக்கிய வருவாய் என்னதான், வேளாண்மை தான். மண்ணில் 2 போகம் விளைவித்தது. கிரேக்கர்கள் என்ன செஞ்சாங்க, இதை வந்து பெரிய இதோட பார்த்துருக்காங்க. இவ்வளோ தொலைக்கு விளைவிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, பார்த்துருக்காங்க. தெரியல. அதுக்கடுத்து தேனை உற்பத்தி செய்யும் மூங்கில் என்றும் கம்பிலி வளரும் செடிகள் என்றும் முக்கியமான வணிக பெயர்களாக இருந்தன. வேளாண்மை தொடர்ந்து அபரிவிதமான உபரி அளித்ததால் வணிக உற்பத்திக்கு பொருளாதாரத்துக்கு பெரிய அளவில் இருந்துச்சுறாங்க. கைவினைப் பொருட்கள், கைவினைத்திறன் மூலம் பலவிதமான கைவினைப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு பொருளாதாரத்துக்கு வளம் சேர்த்தன. நம் பயன்பாட்டு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், அலங்கார பொருட்கள் என்று வகைப்படுத்தலாம். நாடெங்கும் கிடைத்த பருத்தியை நம்பி பருத்தி ஆடைகளும் நூற்பு நெசவிலும் ஈடுபது வேளாண்மைக்கு அடுத்த முக்கிய தொழிலாக இருந்தது. முரட்டு ரக முதல் உயர்குடியினர் அரச விரும்பத்தினர் பயன்படுத்தும் மெல்லிய ரகம் வரை பருத்தி துணிகள் உற்பத்தி செய்யப்பட்டன. காசி, வங்கம், காமரூபம், அசாம். இது ஒரு தடவை எஸ்ஐ எக்ஸாம்பிளே கேட்டிருக்காங்கப்பா. காமரூபம் என்ற ஊர் எது? தற்காலத்தில் அசாம். நிறைய இடங்களுக்கு, மதுரை போன்ற இடங்களுக்கும் துணிகள் உற்பத்தி செய்யப்பட்டதாக அர்த்தசாஸ்திரம் குறிப்பிடுகிறது. அர்த்தசாஸ்திரம் இது வந்து அர்த்தசாஸ்திரம் வந்து எந்த ஒரு குறிப்பிடுதுன்னு சொல்லிட்டு கூட அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்கப்பா. தமிழகத்து எந்த பகுதி குறிப்பிடுது அப்படின்னா மதுரையை தான் குறிப்பிடுது. சரிங்களா? தனிச்சிறப்பு மிக்க துணிகள் தயாரிப்பதில் தேர்ச்சி பெற்றிருந்தது. அரசர்களும் அரசவினர் தங்க, வெள்ளி, ஜரிகை வேலைப்பாடுகள் செய்த ஆடைகள் அணிந்திருந்தனர். பட்டு குறித்து அறிந்தனர். பட்டு பொதுவாக சீனப்பட்டு என்றே அழைக்கப்பட்டது. மௌரிய பேரரசின் விரிவான கடல்வழி வணிகம் நடந்ததை சுட்டி காட்டுகிறது. நிறைய கடல்வழி வணிகம் நடைபெற்றதை பற்றி குறிப்பிடுது. உலோகங்களும் உலோக வேலையில் குறிப்பிடத்தக்க இடம்பெற்றன. உலோக தொழிலாளர்கள் இரும்பு, செம்பு, இதர உலோகங்களை பயன்படுத்தி கருவிகள், உபகரணங்கள், பாத்திரங்கள், மற்ற வீட்டு உபயோகப் பொருட்களை தயாரித்தனர்கள். இரும்பு தாதுவிலிருந்து இரும்பை பிரித்து எடுப்பது பல நூற்றாண்டுகளாக அறிந்து வருத்தினர். பொது ஆண்டு 500க்கு பிறகு தொழில்நுட்பத்தில் பெரிய முன்னேற்றம். இரும்பு உடைச்சி பிரித்து தனியாக எடுக்கிறது. உலகில் உயர் வெப்பநிலை இரும்பை பிரித்தெடுப்பது சாத்தியமானது. 500க்கு பிறகு இரும்பு வந்து நல்லா பிரித்தெடுத்து ஆயுதங்கள் செய்வதற்கு பெரிய அளவில் கற்றுக்கொண்டனர். அது பெரிய அளவில் மௌரிய பேரரசுக்கு உதவியாக இருந்துச்சு. ஏன்னா இரும்பு பெரிய முன்னேற்றம் தான். பரவலாக கோடாரிகள், இரும்பு கருவிகள், காடுகளை திருத்துவது, வேளாண்மைக்கு, உழவுக்கு, கலப்பைக்கு, எல்லாத்துக்கும், தச்சு வேலைக்கு, மர வேலைகளுக்கு எல்லாத்துக்கும் இரும்பு பயன்படுவதற்கு முக்கிய காரணப்பட்டது. மர வேலையில் காணப்பட்ட மேம்பாடு கப்பல் கட்டுவதற்கு, வண்டி, தேர் செய்வதற்கு பெரிய அளவில் என்ன செஞ்சு காணப்பட்டதாக குறிப்பாக. சாஞ்சியில் உள்ள ஸ்தூபி அசோகருடைய தூண்களும் பயன்படுத்தப்பட்ட மிகவும் மெருகூட்டப்பட்ட சுண்ணர் கற்களில் பார்க்க முடியும் சொல்லி குறிப்பிட்றாங்க. சரிங்களா? தங்க, வெள்ளி பொருட்கள், நகைகள், வாசன திரவியங்கள், செதுக்கப்பட்ட தந்தங்கள் என்று ஏராளமான ஆடம்பர பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. மருந்துகள், மட்பாண்டங்கள், சாயங்கள், வசைகள் போன்ற பல பொருட்களும் மௌரிய பேரரசு தயாரிக்க சான்றுகள் கிடைத்துள்ளன. நிறையா சான்றுகள் என்ன செஞ்சிருக்கு, மௌரிய பேரரசு உற்பத்தி பண்ண பற்றி கிடைச்சிருக்கு. பொருளாதார வாழ தேவையினை மட்டுமின்றி உயிர் வாழ தேவையினை மட்டுமின்றி தெரியல மட்டும் உற்பத்தி செய்வது என்ற நிலையிலிருந்து மிகவும் வளர்ந்து உயர்ந்த வணிக ரீதியான கைவினைப் பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார். கைத்தொழில் பெரும்பாலும் நகரங்களில் பரம்பரையாக செய்யப்பட்ட, இப்போ இது முக்கியமானப்பா, கைத்தொழில்கள் பெரும்பாலும் நகரங்களில் பரம்பரையாக செய்யப்பட்டிருந்தது. கைத்தொழில் வாரிசுதாரர்கள் தந்தையரை தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். கைவினை கலைஞர்கள் பொதுவாக தனிப்பட்ட துணியால் இதர பொருட்கள் உற்பத்தி செய்ய அரண்மனை சார்ந்த பணிகளும் இருந்தன. பமுகா தலைவர், ஷெட்டா, ஜேஷ்டி என்பவர் தொழில்கள், இதெல்லாம் தொழில் செய்யக்கூடிய சேனி அல்லது ஸ்ரேணி என்பது வணிகக்குழு. இதனால் உற்பத்தி தனிநபர்களுடன் நிறுவன அடையாள முக்கியத்துவம் பெற்றது. சிரேணிகளுக்கான பிரச்சனைகள் மகா சிந்தி என்பவர் நீர்த்து வைத்தார்.
இது நகரங்களில் கைத்தொழில் உற்பத்தி தங்குதலில் நடப்பதற்கு உதவியது. வணிகம் அல்லது பரிமாற்றம் என்பது பொருளாதார பரவலாக்கம், வளர்ச்சியின் ஆகியவற்றின் இயல்பாக உடன் நிகழ்வாகும். வாழ்வதற்கு தேவையானதற்கு மேல் உற்பத்தியாகும். அதில் வணிகம் எப்படி நடந்துச்சு, உபரி உற்பத்தி இருந்துச்சு, பரிமாற்றம் அதிகமாக இருந்துச்சு. தெரியலாம் இதன் உபரியால் பயனில்லை. பொருளாதாரம் பரவலாக விரிவடைந்து கொண்டிருந்தது. தெரியலாம் ஒரு கிராம சந்தையில் பரிமாற்றம் செய்து கொள்ளும் மாவட்டம், கிராமங்கள் பெரிய அளவில் என்ன செஞ்சு வணிகம் நடைபெற்றதாக குறிப்பிட்றாங்க. தெரியல மௌரிய பேரரசின் காலத்தில் நிலவிய அமைதியான அரசியல் சூழ்நிலை தான் வணிகத்திற்கு உகந்த நிலையாகும். மௌரிய பேரரசு பரந்தப்பட்ட பகுதியில் அமைதி நிலத்தன்மை நிலைநாட்டி கங்கை சமையல் ஆறுகள் பொருட்களை கொண்டு செல்வதற்கு வட இந்தியா முழுவதற்கு எடுத்து போக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டது. மேற்கு நிலைப்பகுதிகளில் சாலைகள் சொல்லப்பட்ட விதிஷா, உஜ்ஜயினி நகரங்கள் வழியாக நாட்டின் வடபகுதி, தென்கிழக்கு, தென்மேற்கு நகரங்கள், சந்தைகள், நிறைய சந்தை வணிகம் உஜ்ஜயினி, விதிஷா போன்ற பகுதிகளுக்கு சந்தைகளாக இருந்தால் குறிப்பிட்றாங்க. கப்பல் மூலமும் கடல் வணிகம் நடைபெற்றது. புத்த ஜாதக கதைகள் வணிகர்கள் மேற்கொண்டு நீண்ட கடற்பயணிகள் குறித்து பேசுகின்றன. பர்மா, மலாய் தீவுகள் கூட்டங்களுக்கு இலங்கை ஆகியவற்றால் கடல் வணிகம் நடந்தன. கப்பல் சிறியவையாகவும் கடற்கரைக்கு ஓட்டிச் செல்வையாக இருந்தன. வணிகக்குழு குறித்து நமக்கு அதிகமான தகவல் தெரியவில்லை. பொதுவாக நீண்ட தூரம் கடல் கடந்து வியாபார வணிக குழுக்கள் நடத்தப்பட்டன. பாதுகாப்பிற்காக கூட்டமாக சென்றனர். வணிக கூட்டத்திற்கு மகா சர்த்வாகா என்ற தலைவர் இருந்தார். இந்த வார்த்தை முக்கியம். வணிக கூட்டத்துக்கு தலைவராக இருந்தவர் யாருன்னு சொல்லி கேட்பான். மகா சர்த்தவாகா என்பவர் தலைவராக இருந்தார். காடுகள், பாலைவனங்கள் போன்ற செல்லும் சாலைகள் ஆபத்தானவை. எனினும் அர்த்தசாஸ்திர வணிகத்தின் முக்கியத்துவத்தை, அதன் சீரான செயல்பாட்டின் தேவையை அழுத்தமாக சொல்லி சாலைகள் அமைத்து எல்லாவற்றையும் நல்ல நிலையில் பராமரிப்பதன் மூலம் வணிகத்திற்கு உதவி செய்ய வேண்டும். பொருட்களை எடுத்துச் செல்லும் நுழைவு வரி வசூல் செய்ய வேண்டும் என்பது நுழைவு வரி வசூல் செய்யும் மையங்கள் நிறுவப்பட்டு அதன் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். ஆல்ரெடி பார்த்தோம்னா வரி வசூல் செய்யக்கூடிய சுங்கா, சமகர்த்தா அப்படிலாம் பார்த்தோம்னா அதான் இங்கே குறிப்பிட்றாங்க, வேறு எதுவும் கிடையாது. அர்த்தசாஸ்திரம் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் போட்டு தான் படிப்படியாக குறிப்பிடுகிறது. அதுக்கடுத்து என்னெல்லாம் உற்பத்தி பண்ணான்னு சொல்லுவோம். கம்பிளி, வாசனை மரக்கட்டைகள், விலங்கு தோல், நவரத்தினங்கள், கிரேக்க மாகாண வழியாக மேற்கொள்ள கூட வணிக தொடர்பு ஏற்படுத்துது. அவுரி, சாயம், தந்தம், ஆமை ஓடு, முத்து, வாசனை திரவியம், மரக்கட்டைகள் ஆகியவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. எல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள். உரி, சாயம், ஆமை ஓடு, முத்து, வாசனை திரவியங்கள், அபூர்வ மரக்கட்டைகள் போன்றவை, நவரத்தின கற்கள் போன்றவை என்ன செய்யப்பட்டது. இங்கிருந்து பல இடங்களுக்கு என்ன செய்யப்பட்டது, ஏற்றுமதி செய்யப்பட்டது. நாணயம் மிக முக்கியமான படம். நாணய முறை பற்றி அறிந்திருந்தால் நவீன காலத்துக்கு முந்தைய பண்டமாற்று முறை பரிமாற்றது வழிமுறையாக இருந்தது. மௌரிய பேரரசு வெள்ளி நாணயங்கள், பானா மிக முக்கியமானதுப்பா, அதிகமாக பயன்படுத்தப்படும். வட இந்தியாவில் அச்சுப்பொறிக்கப்பட்ட நாணயங்கள் கிடைத்துள்ளன. எனினும் இவற்றை செய்வதற்கு முந்தைய காலகட்டத்தில் இருக்கலாம். இவ்வாறு நாணயங்கள் பயன்பாட்டில் இருந்தால் கூட மௌரியர்கள் பொருளாக எந்த அளவுக்கு பணத்தை சார்ந்து என்பதை மதிப்பிடுவது கடினமாக இருக்கிறது. ஒரு வேளாண்மை நிலப்பரப்பில் நகரங்களையும் மாநகரங்களையும் உருவாக்கும் முறை நகரமயமாக்கல் எனப்படும். நிர்வாகத்தின் தலைமையிடமாக, புனித தலங்களாக, வணிக மையங்களாக, முக்கியமான வணிக பெருவழிகள் அருகில் அமைந்திருந்த போன்ற பல்வேறு காரணங்களாக நகர குடியிருப்புகள் எந்த வகையில் கிராமங்கள், கிராமப்புற குடியிருப்புகள் மாறுபடுகின்றன அப்படிங்கிறது நகரமாக குறிப்பிட்றாங்க. தெரியல மாநகர்கள் தமக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்வதில்லை. தமது அடிப்படையான உணவை வேளாண்மை உபரியில் நம்பியிருப்பது. ஏராளமான மனிதர்கள் வசிப்பவர்கள், மக்கள் தொகை நெருக்கம் அதிகமாக இருக்கும். வேளாண் சாராத தொழில்கள் அதிகமாக, கைவினைத் தொழில்கள் நேரடி நகரில் அதிக எண்ணிக்கையில் வருவார்கள். இவ்வாறாக பொருள் உற்பத்தி பல்வேறு சேவைகளுக்கும் உழைப்பாற்றல் வழங்குவர்களாக பொருள்களும் கிராமங்கள் கொண்டு வரப்படும். வேளாண் உற்பத்தி சேர்ந்து சந்தையில் விற்கப்படும். நகரங்கள் பல்வேறு சேவைகள் செய்யக்கூடியதாக இருந்து குறிப்பிட்றாங்க. சங்க இலக்கிய பாடல்கள், தமிழ் காப்பியம், மதுரை, காஞ்சிபுரம், பூம்புகார் போன்ற நகரங்கள் குறித்து விவரான சித்திரங்கள் தெரிகின்றன. பரபரப்பான சந்தைகள், பொருள், உணவு, விதமான போர் சந்தை எப்படி நகரம் எப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. மௌரியர் சமகாலத்து நகராட்சி காட்சிகள் வடிவிலான சித்தரிப்பு காட்சி. சாஞ்சி, இந்த நகரங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு சாஞ்சி கல்வெட்டுகள் காணப்படுகிறது. அரச ஊர்வலத்தை காட்டுகிறது. நகரங்களில் சாலைகள் இருப்பது, பல மாடி கட்டிடங்கள் இருப்பது, கூட்டம் மக்கள் குடியிருப்பது போன்ற சித்தரிக்கப்பட்டுள்ளது. நகரமயமாக்கல் 6ஆம் நூற்றாண்டில், கிபி 6ஆம் நூற்றாண்டு நகரமயமாக்க ஒரு முன்னிபந்தனை வேளாண்மை அடித்தளம் உருவாகியிருக்க வேண்டும். சிந்து, கங்கை சமவெளியில் உருவாகியிருக்க வேண்டும். ஆரம்ப காலத்திலிருந்து அஸ்தினாபுரம், அயோத்தி போன்ற நகரங்கள், இதெல்லாம் புராணத்தில் வரும் பார்த்தீங்களா. அஸ்தினாபுரம், பாண்டவர்கள் அயோத்தி, ராமாயணம் நடைபெற்றதாக குறிப்புகள் காணப்படுகின்றன. பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டு பகுதியில் ஆற்றங்கரையோரம் நகரமயமாக்கல். கங்கை யமுனை பகுதிகளில் ஆற்றங்கரையோரம் தான் நகரமயமாக்கல் பெரும்பாலும் இருந்தது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. சொல்லலாம். கொசாம்பி, பிட்டா, வைஷாலி, ராஜகிருகம் போன்ற முக்கிய நகரமயங்களாக குறிப்பிடுகின்றன. புத்தரின் போதனை அனைத்துமே நகரப்பகுதியில் தான் நடந்ததாக கூறப்படுகிறது. வேளாண்மை பரவலாக நெல் பயிரிடுதல், ஆற்றிடை பகுதியில் நீரை வடிய வைத்து நிலத்தை சாகுபடி ஏற்றதன் மூலம் நகரங்கள் உருவாகின்றன. வளமான மண்ணும் வற்றாத நதிகளும் கிடைத்த நீரை 2 போகம் நெல் விளைப்பதற்கு சாத்தியம். இதனால் நகரங்கள் உருவாவதற்கு முக்கிய விதமாக இருந்தன. வீடுகள், சரிங்களா.
நகரங்கள் பொதுவாக வீடுகள் ஆறுகளை ஒட்டி அமைந்திருந்தன, போக்குவரத்து வசதிக்காக அமைக்கப்பட்டிருக்கலாம். நகரங்கள் சுற்றி வீடுகள் ஆறுகள் பக்கத்தில் இருந்துச்சு. அகழிகள் சூழப்பட்டதாக இருந்தது. இதில் கோட்டை சுவர்கள் அமைக்கப்பட்டன. அரசாங்க பணத்தை வைத்திருக்கும் கருவூலங்கள் இருந்ததாலும், வணிக மையங்கள் மக்களுக்கு வணிகங்கள் செல்வமிக்க இருந்தாலும் எப்போதும் தாக்குதல் அபாயம் இருப்பதால் நகரங்கள் அதிகரித்த களிமண் செங்கற்கள் சுட்ட செங்கற்கட்ட வீடுகள் தரம் உயர்த்தப்பட்டது. நகரங்களில் சாக்கடைகள், உறைக்கிணறுகள், களிமண் குழிகள் ஆகிய வசதிகள் இருந்தன. சுகாதாரம், குடிமை வசதிகள் மௌரிய காலத்து உயர்ந்ததாக குறிப்பிடுகிறது. பாடலிபுத்திர நகரை பற்றி குறிப்பிடார் முக்கியமானதுப்பா. பாடலிபுத்திரா மாபெரும் ஒரு தலைநகராக இருந்தது. கங்கையும் சோன் நதியும் சங்கமிக்கும் இடத்தில், கங்கையுடைய கிளை நதினா சோன், சரி, இணைக்கரத்தில் செல்வமிக்க நகரம். 14 கிலோமீட்டர் நீளமும் சுமார் 2.5 கிலோமீட்டர் அகலம் கொண்ட பெரிய நகரமாக இருந்தது. சொல்லலாம் 64 வாசல்கள், 570 கண்காணிப்பு கோபுரங்கள் இருந்தது. ஆழமான அகழி ஆற்றுக்கு நீர் கொண்டு வரப்பட்டது. பாதுகாப்பிற்காக கழிவுநீர் வடிகால்களாக பயன்படுத்தப்பட்டது. நகரத்திற்கு பல அழகிய அரண்மனைகள் இருந்தன. அதன் மக்கள் தொகை மிகவும் அதிகம். நகரம் 30 பேர் கொண்ட ஒரு கழகத்தால் நிர்வகிக்கப்பட்டது. அசோகர் பல தூண்களை கொண்ட அரங்கை தீர்மானித்து நகரத்தின் கம்பியத்தை கலையும் பண்பாடும். இக்காலகட்டத்தில் பெரும்பாலான கலைப்படைப்புகளும் இலக்கியங்களும் அழிந்து போய்விட்டன. மௌரியர் காலத்தில் சமஸ்கிருத மொழியும் இலக்கியமும் இலக்கண ஆசிரியர் பாணினி, நந்தர்களின் சமகாலத்தவரும் பாணினியின் படைப்பிற்கு உரை எழுதியவருமான கந்தாயினரின் செழுமையை பற்றிய குறிப்பிடுகின்றன. சமண இலக்கியங்கள் பெரும்பாலும் பாலி மொழியில் எழுதப்பட்டன. சமஸ்கிருத இலக்கியங்கள் படைப்புகள் இக்காலத்தில் எழுதப்பட்டன தெரிகிறது. பல குறிப்பிட்டாலும் இன்று கிடைக்கவில்லை. இதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. இசைக்கருவிகள், பாணர்கள், நடனம் இக்காலத்தில் நிகழ்ந்த கலைகள் பற்றி அர்த்த சாஸ்திரம் தான் குறிப்பிட்டது, வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? மௌரிய பேரரசில் பல மதங்களும் சாதிகளும் சமூகத்தில் வாழ்ந்தனர். சொல்ல மௌரியத்துடைய வீழ்ச்சி, ஏன் மௌரிய பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். அசோகர் வாரிசுகள் பலவீனமான இருந்தாங்க. மையப்படுத்தப்பட்ட நிர்வாகத்தை சமாளிக்க முடியாத நிலை, தொடர்பு கொள்ள முடியாத நிலை, பெரிய அரசாக இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக தன்னாட்சிகள் உருவ ஆரம்பிச்சிச்சு, தனித்தனி அரசுகள் உருவ ஆரம்பிச்சிச்சு. அசோகர் மறைவுக்கு பிறகு வடமேற்கிலிருந்து இந்தோ கிரேக்கர்கள், ஷாகர்கள், குசானர்கள் படையெடுத்து வெளிவந்து இங்கேருந்து மகத பேரரசு அளித்தாங்க. மௌரியின் கடைசி அரசர் பிர்கத்ரதா இவர் தளபதி புஷ்யமித்திர சுங்காவால் கொல்லப்பட்டு சுங்க வம்சத்தை தோற்றுவித்தார். கிமு 185 என்ன வம்சம் தோற்றுவிக்கப்பட்டது? சுங்க வம்சம் தோற்றுவிக்கப்பட்டது. 7th புக்கில் இருக்குது. சரிங்களா? 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சியில் இருந்ததாக குறிப்பிடப்படுது. இதுதான் என்னது மௌரியர்கள் பற்றியான குறிப்பிடப்பட்ட தகவல். பின்னாடி ரீட் பண்ண பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சும்மா மேலோட்டமாக பார்த்துக்கிட்டா போதும், எது இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். தெரியல. கடைசி அரசர் யார்? பிருகத்ரதா. அவர் புஷ்யமித்திர சுங்காவால் கொல்லப்பட்டார். அவ்வளோதான்.